ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் செய்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அது மாதிரி மாறாது. வாங்க அதை எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் ஆப்பச்சூடா சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட சொல்ல போண்டா. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் போண்டா. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் டீ கடையில் கிடைக்கக்கூடிய போண்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மீடியமான சைஸில் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.